இன்னைக்கு சார்பெழுத்துக்கள்ல 4 வகை பார்க்க போறோம். முதல்ல வந்து குற்றிய லிகரம். குற்றிய லிகரத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டை வச்சுதான் விளக்கம் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நாகு கூட்டல் யாது. இது வந்து நாகி யாது அப்படின்னு வரும். இதோட விளக்கம் என்னன்னா, இந்த கூவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஊ, யா வந்து யகரம். இதே மாதிரி கீயை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் இ. இப்போ இதனோட விளக்கம் என்னன்னா, இது வந்து நிலைமொழியும் தெரியும், இது வந்து வருமொழி. நிலைமொழி இறுதியில் உகரம் வந்து வருமொழி முதலில் யகரம் வந்தால் அது இகரமாக மாறும். இதான் வந்து குற்றிய லிகரத்துக்குரிய விளக்கம். அதாவது நிலைமொழி இறுதியில் உகரம் வந்து வருமொழி முதலில் யகரம் வந்தால் அது வந்து இகரமாக மாறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகர குறுக்கம். மகர குறுக்கத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, இம் என்ற எழுத்தோட ஓசை குறுகி வருவதுதான் மகர குறுக்கம். அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா போன், மருண் அப்படின்னு சொல்லலாம். அதாவது போன் அப்படின்னு சொல்றப்ப இம்மோட ஓசை வந்து குறுகி வரும். இப்ப சாதாரணமா எடுத்தீங்கன்னா அம்மா, தம்பி அப்படிலாம் சொல்றப்ப இம்மோட அந்த ஓசை வந்து சாதாரண அதுக்குரிய அளவோட வரும். ஆனா இந்த போன், மருண் இந்த மாதிரி வார்த்தைகளை வர்றப்போ இம் என்ற எழுத்தோட ஓசை வந்து குறுகி வரும். நம்ம உச்சரிச்சு பாக்குறப்பே அதை வந்து உணர முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கட்டீது. அதாவது கல் தீது அப்படின்றதோட அர்த்தம் தான் கட்டீதுன்றது. இப்ப நம்ம சாதாரண அக்கு, எக்கு அப்படிலாம் சொல்லி பாக்குறப்போ அந்த அக்குக்குரிய ஓசை வந்து அப்படியே வரும். ஆனா நம்ம கட்டீது அப்படின்ற வார்த்தையில பாருங்க, அந்த அக்குக்குரிய ஓசை வந்து குறுகி வரும். குறுக்கம் அப்படின்னாவே ஒரு எழுத்தோட ஓசை வந்து குறுகி வருது. அதனாலதான் மகர குறுக்கத்துக்கு வந்து இம்மென்ற எழுத்தோட ஓசை குறுகி வர்றப்போ அது மகர குறுக்கம் ஆகுது. ஆயுத எழுத்தோட ஓசை குறுகி வரப்ப அது வந்து ஆயுத குறுக்கம் ஆகிறது. அப்புறம் ஐகார குறுக்கம். எடுத்துக்காட்டு வந்து ஐவர். இப்ப பாத்தீங்கன்னா ஐவர், ஐந்து அந்த மாதிரி சொல்லலாம். சாதாரணமா நெடில் எழுத்துக்கள் தான் ஐ. நெடில் எழுத்துக்கள்ல ஒன்றுதான். நம்ம உயிரெழுத்துல வந்து குறியில் ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி நெடில்னு பாக்குறப்ப ஆ, இ, உ, ஏ, ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல உச்சரிக்கிறப்ப பாருங்க ஐவர், ஐவர் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஐவர் அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப இந்த ஐ என்ற எழுத்தோட ஓசை இந்த இடத்துல குறுகி வர்றதுனால இது வந்து ஐகார குறுக்கம் ஆகிறது. இதுதான் இன்னைக்கு எடுத்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. குற்றிய லிகரம் அப்படின்றது நிலைமொழி இறுதியில் உகரம் வந்து வருமொழி முதலில் யகரம் வந்தால் அது இகரமாக மாறும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மகர குறுக்கம் அப்படின்றது இம் என்ற எழுத்தோட ஓசை குறுகி வருவது மகர குறுக்கம். ஆயுத குறுக்கம் அப்படின்றது ஆயுத எழுத்தோட ஓசை குறுகி வருவது ஆயுத குறுக்கம். ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐ என்ற எழுத்தோட ஓசை குறுகி வருவது ஐகார குறுக்கம். நன்றி.